என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று. அதாவது சுதந்திரத்தின் இந்த தாகம் எப்போது அடங்கும்? அடிமைத்தளையின் மீதான நமது மோகம் எப்போது முடிவுக்கு வரும்? இந்த அறைகூவலை யார் விடுக்க முடியும் என்றால், ஆன்ம பரிசோதனை செய்யும் துணிவு இருப்பவரால், வெற்றி நிச்சயம் என்று நம்பிக்கை கொண்டவரால் மட்டுமே இப்படி செய்ய முடியும். இதுதான் பாரதியாரின் சிறப்புத்தன்மை. அவர் 2 விஷயங்களை சொல்வார், சமூகத்திற்கு வழிகாட்டுவார். பத்திரிகையாளராகவும் அவர் அற்புதமாக செயல்பட்டார். 1904ஆம் ஆண்டிலே அவர் தமிழ் செய்தித்தாளான சுதேசமித்திரனோடு இணைந்திருந்தார். பிறகு 1906ஆம் ஆண்டிலே சிவப்பு காகிதத்திலே இந்தியா என்ற பெயருடைய வாராந்திர செய்தித்தாளை அச்சிடத் தொடங்கினார். இது தமிழ்நாட்டின் அரசியல் கார்ட்டூனை அச்சிட்ட முதல் செய்தித்தாளாகும். பாரதியார் சமூகத்தின் பலவீனங்களையும் உரிமை மறுக்கப்பட்டோரின் உதவிக்காகவும் உத்வேகம் அளித்து வந்தார். தனது கவிதை தொகுப்பான கண்ணன் பாட்டிலே அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை 23 விதங்களிலே கற்பனை செய்தார். தனது ஒரு கவிதையில் அவர் ஏழை குடும்பங்களுக்காக, மிகவும் வறியோருக்காக துணிகளை யாசகமாக வேண்டினார். யாரால் தானமளிக்க முடியுமோ அவர்களுக்கு இந்த முறையிலே அவர் ஒரு செய்தியை தெரிவித்தார். பிறருக்கு உதவிடும் உத்வேகம் நிறைந்த அவருடைய கவிதைகள் இன்றும் நமக்கெல்லாம் கருத்தூக்கமாக இருக்கின்றன. நண்பர்களே, அந்த காலத்திலே சமூகம் பிற இடர்பாடுகளில் சிக்கியிருந்த வேளையிலும் கூட பாரதியார் தனது காலத்திற்கு வெகு அப்பால் நோக்கியவர். எதிர்காலத்தை புரிந்து கொண்ட மாமனிதர் பாரதியார். இளைஞர்கள் மற்றும் பெண் அதிகாரமளிப்பின் வலுவான ஆதரவாளராக இருந்தார். பாரதியாரிடம் அறிவியல் மற்றும் புதுமைகள் புகுத்தலிலும் கூட அளவில்லாத நம்பிக்கை இருந்தது. அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தகவல் தொடர்பு பற்றி கற்பனை செய்தார் என்றால், அவை தொலைவுகளை அணுகியவைகளாக மாற்றி தேசத்தை இணைக்கும் செயலை புரியவல்லவை. அந்த தொழில்நுட்பத்தை தான் நாம் இன்று வாழ்ந்து வருகிறோம். பாரதியார் அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை பற்றி அன்றே பேசியிருந்தார். அவர் கூறினார், காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். அதாவது காசியின் புனிதர்கள் பேசுவதை காஞ்சியிலே கேட்கும் வகையிலே நாம் கருவி ஒன்றை செய்வோம் என்றார் அவர். இன்று இதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். டிஜிட்டல் இந்தியாவில் எப்படி இந்த கனவுகள் நனவாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை பாஷினி போன்ற செயலிகள் இதிலே மொழியின் அனைத்து சிக்கல்களையும் தீர்த்துவிட்டன. பாரதத்தின் அனைத்து மொழிகளின் பால் கௌரவம் இருக்க வேண்டும். பாரத நாட்டின் அனைத்து மொழிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நேரிய நோக்கம் இருக்க வேண்டும் என்றால், அனைத்து மொழிகளையும் சேவை உணர்வோடு நாம் அணுக வேண்டும். நண்பர்களே, மகாகவி பாரதியாரின் இலக்கியமானது
உலகின் மிகப் பழமையான தமிழ் மொழிக்கு ஒரு சீர்மரபினை போன்றது. மேலும் உலகின் மிகத் தொன்மையான மொழி தமிழ் என்பதிலே நமக்கெல்லாம் பெருமிதம் மிக்க உண்டு. இலக்கியத்தின் பரவலாக்கம் பற்றி நாம் பேசும் வேளையிலே நாம் தமிழ் மொழி காற்றும் சேவையை பற்றி பேசுகிறோம். நாம் தமிழுக்கு சேவை புரியும் வேளையிலே நாம் இந்த தேசத்தின் மிகத் தொன்மையான பாரம்பரியத்திற்கு சேவை ஆற்றுகிறோம். சகோதர சகோதரிகளே, கடந்த 10 ஆண்டுகளின் தமிழ் மொழியின் பெருமையின் பொருட்டு தேசமானது அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றி இருக்கின்றது. நானும் கூட ஐநா அமைப்பிலே தமிழின் பெருமிதம் பற்றி உலகத்தின் முன்பாக உரையாற்றியிருந்தேன். நாம் உலகெங்கிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களையும் திறந்து கொண்டிருக்கிறோம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வும் கூட சுப்பிரமணிய பாரதியாரின் கருத்துக்களையே பிரதிபலிக்கின்றன. தேசத்தின் பல்வேறு கலாச்சாரங்களை இணைக்கும் சிந்தனையோட்டத்தை பாரதியார் எப்போதுமே பலப்படுத்தி வந்திருக்கிறார். இன்று காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகள் இதே பணியையே செய்து வருகின்றன. இதனால் தேசமெங்கிலும் மக்களுக்கு தமிழ் மொழி பற்றி தெரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் ஆர்வம் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் வெகுவாக பரவி வருகின்றது. தேசத்தின் அனைத்து மொழிகளையும் நம் நாட்டவர் அனைவரும் தங்களுடையதாக கருத வேண்டும். அனைத்து மொழிகளின் மீதும் பாரதீயர்கள் அனைவரும் பெருமை பாராட்ட வேண்டும் என்பதே எங்களுடைய உறுதிப்பாடு. நாங்கள் தமிழ் மொழி போன்ற பாரதிய மொழிகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டி தாய்மொழியில் உயர்கல்வி கற்க முடியும் தேர்வினை கூட இளைஞர்களுக்கு அளித்திருக்கின்றோம். நண்பர்களே, பாரதியாரின் இலக்கிய தொகுப்பு தமிழ் மொழியின் பரவலாக்கத்தோடு தொடர்புடைய நமது இந்த முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கினை சென்றடைவோம். பாரதியாரின் கனவுகளை நிறைவேற்றுவோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த தொகுப்பிற்காகவும் பதிப்பிற்காகவும் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மேலும் இந்த வயதிலும் கூட தமிழுக்காக சேவை புரிதல், தில்லியின் குளிரில் குரலை கேளுங்கள், எத்தனை பெரிய பேறு படைத்தவர் பாருங்கள். வாழ்க்கையில் எத்தனை பெரிய தவம் இயற்றி வாழ்ந்திருக்கிறார். இவருடைய கையெழுத்தை பார்த்து கொண்டிருந்தேன். எத்தனை அழகான கையெழுத்து. இந்த வயதிலே கையெழுத்து போடும் சமயத்திலே நடுக்கம் ஏற்படுகிறது. உண்மையிலே இவர் செய்திருப்பது பெரிய சாதகம். இது உங்களின் தவம். நான் உங்களை மெய்யான ஸ்ரத்தையோடு வணங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பல பல நன்றிகள்.